நேர்களுக்கு வணக்கம். ஆ 2 திராவிட கட்சிகள், அதாவது தமிழகத்தில அதிமுக, திமுக இருக்காங்க இல்லையா? 2 கட்சியினுடைய தலைவர்களுமே என்ன சொல்லிப்பாங்க அப்டின்னா, பல மேடைகள்ல நாங்க வந்து 1,50,00,000 தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் அப்டின்னு சொல்லிப்பாங்க. அதேமாரி 2,00,00,000 உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் அப்டின்னு திமுகவும் சொல்லிப்பாங்க. இப்டி மாறி மாறி சொல்லிப்பாங்க இல்லையா? அந்த மாரி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்களும் வந்து நாங்க வந்து 1,00,00,000 உறுப்பினர்கள் வந்து எங்க கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அ வரக்கூடிய தேர்தல் 2026 தேர்தல்ல நாங்க தான் ஆளுங்கட்சி ஆகப் போறோம். அப்படின்னு பல செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்காங்க. தலைவர தாண்டி 2ஆம் கட்டத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த கட்சியினுடைய தலைவரான விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு வீட்ட விட்டு வெளியில வந்து பாலவாக்கத்துல இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சரி, அந்த கட்சியில தற்போது அதாவது பாஜக, அதிமுக கூட்டணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில சம்பவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பேசப் போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஓகே. தமிழக வெற்றிக் கழகம் அ ஆரம்பிச்சு ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு துவக்க விழால வந்து விழாலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பொதுக்குழு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மேடையில விஜய் பேசினாரு. அ தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசினாரு. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேசினாரு. அப்படி பல்வேறு நபர்கள் பேசினாங்க. ஆனா, விஜய் அவர்கள் பேசினத தாண்டிலும் அ தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா பேசினது தான் மிகப்பெரும் பேசுபொருளானது. அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பல்வேறு மேடைகள தன்வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அதனுடைய தொடர்ச்சி தான் அதுவும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுகவிலிருந்து வந்த நிர்மல்குமார், புசி ஆனந்த், அதே மாரி ஜான் ஆரோக்கியசாமி இவங்கள்லாம் இணைந்து அதிமுக, தாவேகா கூட்டணிய வந்து எப்படியாவது வந்து அமைச்சரணும் அப்படின்னு ஒரு பெரும் முனைப்புல ஈடுபட்டதாக அ உறுதியான தகவல் வந்து இருக்கு. அனைத்து ஊடக அதாவது மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அ வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் ஒரு அஃபிஷியலான அறிவிப்பு வரலையே, ஆதாரப்பூர்வமா பிரஸ் மீட்ல இப்ப யாரும் வந்து சொல்லலையே இத அப்படின்லாம் நினைப்பாங்க. அரசியல தீர அ ஆராயக்கூடிய, தொடர்ந்து அரசியல் புல்லட்டின் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள தான் நம்ம வந்து இங்க பதிவு பண்றோம். எந்த ஒரு விஷயம் இல்லாம நம்ம எதுவுமே பேசுறது கிடையாது. தொடர்ந்து வீடியோல வியூஸ் போகுதோ இல்லையோ, அப்படிதான் போயிட்டுருக்கு நம்ம வீடியோஸ்லாம். அந்த வகையில பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. பட் அந்த முயற்சிகள் வந்து விஜய் அவர்களுடைய கெடுபிடியால எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு அவர் கேட்ட கெடுபிடியால, அத தாண்டி உங்களுக்கு 100னா எங்களுக்கு 100, உங்களுக்கு 120னா எங்களுக்கு 120 அப்படின்னு அந்த சீட் ஷேரிங்லயுமே ரொம்ப விடாப்பிடியாக அவர் இருந்ததாலயும், இந்த கூட்டணி அமையல அப்படின்னு தாவேகாவுல இருக்கக்கூடிய பலர் வந்து இன்றைக்கு புலம்புவதாகவும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. சரி, பாஜக, அதிமுக கூட்டணி அமைஞ்சிருச்சு. ஸ்டாலின் புலம்புறாரு, பொறாமையால பொங்குறாரு அப்படின்லாம் வந்து அதிமுகவினர் பேசிட்டு இருக்காங்க. பாஜகவினரும் பேசுறாங்க. உண்மை நிலவரம் அதுவா அப்படின்னா, கள நிலவரம் இல்லன்னு தான் சொல்லுது. ஏன் அப்டின்னா, கடந்த முறை 2021 தேர்தல்ல திமுக இலகுவாக அதாவது தேர்தல் வேலையெல்லாம் பல பார்த்தாங்க. எதிர்க்கட்சியினரா ரொம்ப ஆக்டிவா இறங்கி வேலை செஞ்சாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, பல வாக்குறுதிகள குடுத்திருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய ஹீரோ, மிகப்பெரிய தேர்தல்ல அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் 60% வந்து வாக்குறுதிகள்னு தான் சொல்லணும். அப்படி பல வேலைகள் ஈடுபட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆனா வந்து பெரும்பான்மையா வெற்றி பெற்றாங்க. கொஞ்சம் இப்போ 2026 தேர்தல கம்பேர் பண்ணும்போது, 2021 தேர்தல் வந்து திமுகவிற்கு இலகுவான வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2026 தேர்தல் ரொம்ப டஃப் ஃபைட் குடுக்க போகுது. ஆனா திமுகவினர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பல விவாதங்கள்ல, மேடைகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக, பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சுப்பா. இனி எங்களுக்கு வெற்றி பிரகாசமா இருக்கு. எங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேச்சா இருக்கு. ஆனா, உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, பாஜகவினரும் அதிமுக வந்து சுணக்கத்துல இருக்கு. பாஜகவோட கூட்டணி அமைச்சதுல அதிமுகவினர் பலர் விரும்பல. குறிப்பா அடிமட்ட தொண்டர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் விரும்பல அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு பட்டாசு வெடிச்சு கூட்டணி உடைஞ்சப்ப பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனப்பயே உறுதியா தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கு வேற வழி இல்லாம மௌனமாக
அதிமுக முன்னாள் தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் மௌனமாக கடந்து போறாங்க. செல்லூர் ராஜு போன்றவங்கலாம் 15 நாள் கழிச்சு பேசுறேன் அப்படிங்கிறாரு. ஜெயக்குமார் அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 நாட்களா ரொம்ப அமைதியாவே இருந்தாரு. அதுபோக இந்த கூட்டணி விஷயத்திலயோ, அமித்ஷா அவர்கள சந்திப்பு விஷயத்திலயோ, இந்த மேடை பகிர்வுலயோ எங்கேயுமே ஜெயக்குமார் அவர்கள் வந்து கலந்துக்கல அப்படிங்கிறதும் இருக்கு. நேற்றைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள பதிவு பண்ணியிருந்தாரு. அதுல கூட எடப்பாடி அவர்களுடைய படத்த வந்து புகைப்படத்த தவிர்த்திருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கு. என்றைக்குமே நான் ஜெயலலிதா அவர்களுடைய வழி வந்தவள். திராவிட இடத்துல தான் திராவிட கொள்கையில தான் இருப்பேன். அதிமுகவுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அ என்ன பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக, பாஜக கூட்டணி அமைந்ததுல அதிமுக முன்னாள் தலைவர்கள், மூத்த தலைவர்கள் பலர் சுணக்கத்துல தான் இருக்காங்க. அவங்கள தாண்டியும் தொண்டர்கள், நிர்வாகிகள் சுணங்கி போயிருக்கும்போது, அந்த வெற்றி எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விதான். தொண்டர்கள், நிர்வாகிகள், பூத் ஏஜென்ட்லேருந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும் வார்டு வார்டா, வீடு வீடா போய் வாக்கு கேட்டா தான் வந்து அந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகும். அ அவங்க இந்த கூட்டணியிலேயே விருப்பம் இல்லாம இருந்தா அந்த வெற்றி எங்கிருந்து உறுதியாகும் அப்படிங்கிறது மிக பெரும் கேள்வி. ஆனா, பாஜகவினர் ஒரு உறுதி குடுத்திருக்காங்க அதிமுகவுக்கு. என்ன அப்டின்னா, திமுகவுல பல ரெய்டு நடத்தி, சில அமைச்சர்கள சிறைக்கு அனுப்பி, திமுக ஒரு ஊழல் கட்சி அப்டின்னு முத்திர குத்தி, பல வருஷமாக மூடி வச்சிருக்கக்கூடிய வழக்குகள துருவி எடுத்து மீண்டும் வந்து கொண்டு வந்து, அத விசாரணை, இடி ரெய்டு, ஐடி ரெய்டு இப்டின்லாம் அனுப்பி, திமுகவ கொ ஊழல் கட்சி, ஊழல்வாதிகள் அப்டின்னு முத்திர குத்தி, அதன் மூலியமா தான் இந்த தேர்தல்ல வந்து அவங்க வந்து பெரும்பான்மை இல்லாத வெற்றி பெற்றாலும், அடுத்த தேர்தல்ல திமுக இருக்காது அப்படிங்கிற மாரியான பேச்சுவார்த்தைகள் பல நடந்திருக்கிறது. ஆ இது வந்து அமித்ஷா தரப்புல இருந்து, பாஜக தலைமை தரப்புல இருந்து குறிப்பா வந்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது, பெரிதும் பேசப்பட்டிருக்கிறது, அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உறுதியான தகவல். பல நம்பிக்கைக்குரிய மூத்த பத்திரிகையாளர்கள் சில விவாதங்கள்ல ஓப்பனா பேசும்போது இந்த மாரியான விஷயங்கள சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆ, நான் தான் சொல்ற மாரி, மீடியால வந்து ஒவ்வொரு கட்சி புல்லட்டின் பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இப்ப சேனல் வைஸ் அப்டின்னா, அதிமுகனா, அதிமுக நியூஸ் புல்லட்டின் ஃபாலோ பண்ணதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பாரு. அவரு தொடர்ச்சியா அதிமுக நியூஸ் தான் ஃபாலோ பண்ணுவாரு. அதே மாரி பிஜேபி நியூஸ்னா, பிஜேபி நியூஸ் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவாரு. இப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, எல்லா ரிப்போர்ட்டருக்கும், எல்லா செய்தியாளர்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிராது. ஆனா, அந்த புல்லட்டின டீப்பா வாட்ச் பண்ற ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்ச அளவுக்கு, அந்த சேனலோட எடிட்டருக்கு தெரியுமா அப்டின்னா, கேள்விக்குறி தான். அந்த அளவுக்கு வந்து இந்த அரசியல்ல வந்து அவ்வளவு உற்று நோக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில தான் நம்ம இந்த தகவலை எல்லாம் சொல்றோம். எதுவுமே பொய்யான தகவல்கள் கிடையாது. இன்னைக்கு கூட்டணி பேசுறவங்களோ, இல்ல எத்தன ஷீட் பேச சீட் பே பேசுறவங்களோ வந்து அஃபிஷியலா பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு கூட்டணி பேச மாட்டாங்க. சீட்டு பேரங்கள்லாம் வந்து பேச மாட்டாங்க இல்லையா? அதெல்லாம் மறைமுகத்துல தான் நடக்கும். அப்படிங்கும்போது இப்படிதான் நமக்கு தகவல்கள் கிடைக்கும். அதப்படி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, விஜய் அவர்களுடைய விஷயத்துக்கு வரலாம். என்ன அப்படின்னா, அந்த அதிமுக, பாஜக கூட்டணி அமைஞ்சதுல மிகவும் சோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா விஜய் அவர்கள் தான், தாவேகாவினர் தான். ஏன் அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி அமைச்சு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நம்ம துணை முதலமைச்சர்ன்னு கேட்டுருவோம், இத்தனை சீட்டு கேட்டுருவோம், வெற்றி பெறமோ இல்லையோ இத்தனை சீட்டு கேட்டு வாங்கிருவோம். நம்ம அதாவது சிறுபான்மையினர் வாக்கு விஜய்க்கு போகும், புதிய வாக்குகள் போகும் இல்லையா? அந்த ஒரு 7 to 8% வாக்கு கிடைச்சது அப்படின்னா, நம்மளுடைய பெரும் முயற்சியால பிளஸ் வந்து பாஜகவோட கூட்டணி போகல அப்படிங்கும்போது, அதிமுகவினர் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியில வேலை செஞ்சா இந்த தேர்தல்ல வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தீவிரமா இறங்குறதால, ஆ இது வந்து ஒரு போட்டியா கண்டிப்பா இருக்கும்னு திமுகவும் வந்து நினைச்சாங்க. விஜய் அவர்கள் வராங்க. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஒரு பக்கம், புதிய வாக்காளர்களுடைய ஓட்டு ஒரு பக்கம், சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு பக்கம். அ அ திமுகவுல இருந்து சிதறும். திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்து சிதறும். அப்படிங்கும்போது, அ அதிமுக, அ விஜய் அவர்கள் அதாவது தாவேகா இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறாவிட்டாலும் இந்த தேர்தல்ல திமுகவிற்கு கடும் போட்டியாக இருப்பாங்க. திமுக கூட்டணி வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமாக இருக்காது அப்படிங்கிறது தான் திமுகவினருடைய கருத்தா இருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்ததுலேருந்தே அவர பத்தி பேசல, விமர்சிக்கல. புதிதா யாமையோனும் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள இந்த ஒரு அச்சம் இருந்தது. ஆனா, இன்னைக்கு அந்த அச்சத்துல இருந்து திமுகவினர் விலகி இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அச்சம், அதிமுகவும், பாஜகவும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா வெற்றி நமக்கு கிடைச்சிரும். ஆனா, நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க இல்லையா? அமைச்சர்கள் லிஸ்ட்.
ஊழல் அப்படின்னா அதிமுக தேவைன்னா அதிமுக தரப்புல ரைடு நடக்கும், அது நடக்கும், அவங்கள வந்து வழி கொண்டு வரணும், அங்க நடக்கும். இது வந்து இன்னைக்கு வந்து எல்லா மாநிலங்கள்லயும் நடக்குது. அதனால நம்ம புதுசா ஒன்றும் பேசல. அந்த மாதிரி இப்போதைக்கு எந்த சைடு விடணும் அப்படின்னா அது திமுக சைடா தான் இருக்கு, பாஜகவினருக்கு. அந்த ஒரு அச்சத்துல தான் திமுகவினர் வந்து இன்னைக்கு இருக்காங்க. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பேசின மாதிரி பல அமைச்சர்கள் இருக்காங்க. பொன்முடி, KN நேரு, பொன்முடி வழக்கு வந்து ஒரு கட்டத்துல இங்க நீதிபதிகள் வந்து தண்டனை கொடுத்து அறிவிச்சாலும் உச்சநீதிமன்றத்துல போய் அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ KN நேரு வந்து ரொம்ப லாக் ஆயிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா 30 கோடி ஒரு பேங்க்ல, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல கடன் வாங்கின விஷயம் தான் இன்னைக்கு வந்து அது பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கிறது. எங்கெங்க போச்சு அந்த பணம் அப்படின்னு எடுத்து அதன் மூலியமாக வளர்ச்சி, அந்த 30 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க, இந்த சொத்துக்கள்லாம் அப்படிதான் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல விசாரணைகள், பல ஃபைல்கள் எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு. KN நேரு அவர்களுடைய தம்பி வந்து பலமுறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார், அழைத்துச் செல்லப்பட்டார். இது எல்லாமே இருக்கு. அது போக இன்னும் சில அமைச்சர்களும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க தான் ஒரு ரைடா விடுவாங்க. தேர்தல் அதாவது இந்த 4 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில இத்தனை வருஷமா நடந்ததை காட்டிலும் ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த வருடம், அடுத்து இந்த ஒரு வருடம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு 12 மாசத்துல, 11 மாசம் 12 மாசத்துல பல ரைடு இனிமே நடக்கும். இதுல இருந்தே வந்து அந்த தன்னெழுச்சியாக ஈடுபடக்கூடிய அந்த அமைப்புகளுடைய நம்பிக்கைத்தன்மையை மக்கள் வந்து உணர்ந்துப்பாங்க. திமுகன்னு இல்ல, யாரு தவறு பண்ணியிருந்தாலும் தண்டிக்கக்கூடியதுதான். ஆனா அந்த ED ஆபீசர்ஸ், IT ஆபீசர்ஸ் வந்து தொடர்ந்து எந்த மாநிலத்துல பாஜகவோட கூட்டணிக்கு வராத கட்சிகள் ஆட்சி செய்கிறதோ, எந்த மாநிலத்துல பலவந்தப்படுத்தி அந்த கட்சியை வந்து மாநிலத்துல வலுவாக பலமாக இருக்கக்கூடிய கட்சியை தன்னோடு கூட்டணிக்கு வர வைக்கணுமோ அந்த கட்சிகள் மீது மட்டும் நடத்தப்படுது. ஏன் பாஜக அமைச்சர்கள் மீது, மினிஸ்டர்ஸ் மீது, MLA-க்கள் மீது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது, தலைவர்கள் மீது ஏன் எந்த ரைடுமே நடத்தப்படல? அவ்வளவு சுத்தம் வாய்ந்தவங்களா? அப்ப எப்படி வந்து பாஜக வந்து நம்பர் 1 பணக்கார கட்சியாக இருக்கிறது? பாஜக தலைவர்கள் இவ்வளவு பணக்காரர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் சொத்துக்கள் எங்க இருந்து வந்தது? அன்னைக்கு சைக்கிள்ல இந்த டிஷர்ட் வித்தவரு இப்ப இன்னைக்கு இப்படி செட்டில் ஆயிருக்காரு, அன்னைக்கு வந்து ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தவரு இன்னைக்கு இப்படி செட்டில் ஆயிருக்காரு அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் எல்லாம் இல்ல, கேள்விகள் எல்லாம் இல்ல. பட் இது எதற்குமே விடை கிடைக்காது. ஏன்னா பல்வேறு திட்டங்களுக்கு நிதி வருவதில்ல, பல்வேறு கேள்விகளை நம்ம வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வச்சாலே அங்க வந்து பதில் வருவதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களும். தேர்தல் நெருங்க நெருங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்ல மறந்தேன். எல்லாருமே போயிட்டு அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்கு வந்து மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க. அங்கிருந்து சில கொள்கை கோட்பாடுகளை கோஷங்களா எழுப்பினாங்க, வணங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. விஜய் அவர்கள் வந்து இறங்கினாரு, போனாரு, கையிலேயே பூத்தட்டையும் மாலை, அதாவது இதையெல்லாம் யாருமே விமர்சனமா வைக்க போறது இல்ல. உதவியாளர்கள் 1000 பேர் இருக்காங்க. வீட்ல இந்த மாதிரிதான் அவரோட வேலைகளை அவரே விஜய் அவர்கள் பண்ணிப்பாரா அப்படின்னா எல்லாருக்குமே உண்மை என்னன்னு தெரியும். அவ்வளவு 1000 அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா, 100 அசிஸ்டன்டாவது இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. இவர் இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுக்கு வரும்போது மட்டும் தன்னோட புக்கை நானே தூக்கிட்டு போறது, துண்டு நானே தூக்கிட்டு போறது, பூ மாலையை தூக்கிட்டு போறது, இதெல்லாம் எந்த கேட்டகரியில வருதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. பூ மாலை தட்டு எல்லாத்தையும் அவரே தூக்கிட்டு போனாரு, வேக வேகமா பூ வச்சாரு, மாலையை போட்டாரு, கிளம்பி போய்கிட்டே இருந்தாரு. ஒரு கையை எடுத்து கும்பிட்டு கூட, ஒரு கொள்கை ஏந்தலை கூட சொல்லி கூட ஒரு மரியாதை செலுத்தலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். எவ்வளவு அவசரமா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். அதை போக பனையூர் அலுவலகத்திலேயே வந்து பல சிலைகளை வந்து கொள்கை தலைவர்கள் சிலையை வச்சிருக்காங்க. வழக்கமா அங்கேயே பண்ணிடுவாங்க. சரி, அதை தாண்டி பாலவாக்கம் வரைக்கும் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு போற வழியில பண்ணிட்டு போயிருக்காரே அப்படிங்கிறதும் வந்து, அப்பா இதுக்காவது வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காரே அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாகி இருக்கு. சரி, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதையெல்லாம் தாண்டி தாவேகாவுல 234 தொகுதிக்கும் தனித்து போட்டி அப்படின்னா வேட்பாளர்கள் யாரு? அவங்க செலவு பண்ணுவாங்களா? முதல்ல போட்டியிட முன் வருவாங்களா? அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. போட்டியிட முன் வந்தாலும் செலவு பண்ணுவாங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எல்லாம் விட பெரிய கேள்வி, முதல்ல பிரச்சாரத்துக்கு 234 தொகுதிக்கும் விஜய் அவர்கள் வருவாரா அப்படின்னு இருக்கு. ஏன்னா பூத் ஏஜென்ட் மாநாடு நடத்த போறோம்னு சொன்னாங்க. அந்த மாநாடு நடத்தல. இது வரைக்கும் தேதி அறிவிப்பு வெளியாகல. எப்ப நடத்த போறாங்க என்னன்னு தெரியல. சுற்றுப்பயணம் எப்ப போறாரு அப்படின்னு தெரியல. அபிஷியலா அறிவிப்பு வரல. அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு காத்திருக்காங்க. நம்மளும் காத்திருப்போம். ஏன்னா அங்கிருந்து ஏதாவது சொன்னாதான் நமக்கு தகவல் கிடைக்கும். மீண்டும் செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.